ஒன் ஆஃப் த அவார்டி. யூடிஐல இருந்து போனவங்க அத்தனை பேர் மொத்தம் இருக்கிறதே 15 அவார்டு தான். யூடிஐ கிளாஸ் கத்துக்கிட்டு போய் ஒரு 5 பேர் வின் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி எப்போ எஸ்சிஆர்டில ஒரு பயிற்சி இல்ல டயட்ல ஒரு பயிற்சினாலும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதனால இந்த 4வது செஷன்ல 2ஆம் நாள் 4வது செஷன்ல கூகுள் ஃபார்மை பத்தி சொல்வதற்கு தங்கராஜ் அவர்களை வரவேற்கிறோம். அது மட்டும் இல்ல, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை டயட் கல்வியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கு வாழ்த்துக்கள். அதனால தங்கராஜ் சார், யூ கேன் கோ ஹெட். கரெக்டா உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார், am I audible? எஸ் சார், யூ ஆர் ஆடிபிள். உங்களோட இது ஸ்கிரீன் தெரியுது. அதனால மத்த அத்தனை பேருமே உங்களோட ஸ்கிரீனை கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். பிராட்பேண்ட் அந்த வித் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, சரி. ஓகே, சரி. இன்னைக்கு நாம கூகுள் ஃபார்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து நாம் வந்து புதுசாக நீ கற்றுக்க போகிறதில்ல. ஆல்மோஸ்ட் அதுவும் இந்த குவாரண்டைன் பீரியடில் நான் வந்து எல்லாருமே கூகுள் ஃபார்ம்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஓரளவுக்கு. அதனால் இதில் புதுசாக நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஆனாலும் ஒரு சின்ன டெக்னிக்ஸ், இது எப்படி வந்து நம்ம சுலபமாக பயன்படுத்துறது, எப்படி டேட்டாஸ் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம சின்ன ஒரு இதை பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ரைட். இப்போது இன்ட்ரோடக்ஷன் சொல்ல முடியாது. ஓகே, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, இது வந்து எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்னென்ன செய்யலாம்? கூகுள் ஃபார்ம்ஸாக நமக்கு டவுட் வருது, என்னென்ன செய்யலாம்? நம்ம டேட்டா சார் சொன்னார் இல்லைங்களா, கூகுள் ஃபார்ம்ஸ் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது தனித்தனியாக வாங்கி ஒரு வேர்டு ஃபார்மேட்டில், எக்ஸல் ஃபார்மேட்டில், பிடிஎஃபா இல்லை ஃபோட்டோவா இப்படி வாங்கி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கலெக்ட் பண்ணி நம்ம டேட்டா ஒரு இது ரெடி பண்ணுறதுக்குள்ள அதுக்கே ஒரு 4-5 நாள் ஒரு 2-3 பேர் உட்காந்து செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். நிறைய குழப்பங்கள் வரும். அதெல்லாம் தவிர்க்காது எவ்வளோ சுலபமாக வேகமாக நாம் வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கூகுள் ஃபார்ம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதை வச்சு நமக்கு குவிஸ் அது எல்லாமே நம்ம மேக் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய தீம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் தீம் போட்டு இன்னொருத்தரோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுறது நிறைய சைட்ஸ் இருக்குது. ஆனால் அது இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய ஓன் இமேஜஸ் கூட அப்லோட் பண்ணி நம்ம அதை வச்சு நம்ம தீம்ஸ் வச்சு பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இது வந்து என்னென்னா அப்படியே பஞ்ச் ஆஃப் கொஷின்ஸ் சொல்கிறாங்க. எப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது, ட்ராப் டவுன் இருக்குது, லீனியர் ஸ்கேல் இருக்குது, ஷார்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் நிறைய அந்த மாதிரி செக் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம கலெக்ட் பண்ண முடியும். உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணலாம், யூடியூப் வீடியோஸ் ஆட் பண்ணலாம், யூடியூப் லிங்க் ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் சின்ன ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த பிரான்ச்சிங் அண்ட் கொஸ்டின் ஸ்கிப் லாஜிக்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரணம். அது பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு லாஜிக்காக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தேர்டு கொஸ்டினில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தேர்டு கொஸ்டினில் எந்த ஆன்சர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கொஷின் பேப்பர் நடுவில் 2-3 கொஷின்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் எந்த டிவைஸாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் மாதிரி பெரிய டிவைஸாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டேபாக இருந்தாலும் சரி, எதுக்கு இருந்தாலும் அதுக்கு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணணும் நமக்கு. ரெண்டாவது, இதில் வர ரெஸ்பான்சஸ் வச்சு நம்ம டேட்டா அனலைஸ் பண்ண முடியும், ஆர்கனைஸ் பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும். இது வந்து நம்ம அப்படியே கூகுள் ஷீட்டில் வியூ பண்ண முடியும். காலையில் சார் வந்து கூகுள் ஷீட் எடுத்தார், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னார். ஸோ அது உங்களுக்கு இந்த இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாம் வந்து கொலாபரேட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபார்மை ஷேருக்கும் கொலாபரேட்டும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வந்து கூகுள் ஃபார்மை ஷேர் பண்ணுறது வந்து யார் வேணால் அந்த ஃபார்மில் என்ட்ரி பண்ணலாம், அது ஷேர். அதுக்கப்புறம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து அதில் வர டீட்டெயில்ஸ் ரெஸ்பான்சஸை அது பூரா நீங்கள் மட்டுமே ஒருத்தர் மட்டுமே பார்க்க முடியும். அப்படி இன்னும் ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கணும்னா அதை நம்ம கொலாபரேட் பண்ணிக்கலாம். நம்ம மெயிலில் வந்து ஆட் பண்ணணும்னா அவங்களும் அந்த ஃபார்மில் வர ரெஸ்பான்சஸ் வியூ பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஓகே, இதுதான் இப்போ வந்து சம்மர் என்னென்னா, நம்ம வந்து எப்படி ஒரு ஃபீட்பேக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா என்ட்ரி, அதாவது ஒரு டாபிக் பற்றின ஒப்பீனியன்ஸு, ப்ளஸ் வந்து ஒரு குவிஸாக பயன்படுத்தி அதுக்கு உண்டான ஆன்சர் கலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இதை வச்சு பயன்படுத்தி செய்ய முடியும். ஓகே, இந்த
இந்த செஷனில் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோன்னா எப்படி வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி கொஷின்ஸ் ஆட் பண்ணுறது, டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது, ஒரு இமேஜோ வீடியோவோ எப்படி ஆட் பண்ணுறது, டைட்டில் அண்டு செக்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, எப்படி அதாவது இந்த லிங்க் எப்படி சென்ட் பண்ணுறது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேனேஜிங் யுவர் ஃபார்ம்ஸ் ரெஸ்பான்சஸ், உங்கள் அந்த கிடைச்ச ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, அடுத்து டாக்குமெண்டேஷன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒன்று, அடுத்தது ஒரு ஆட்-ஆன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ப்ரௌசருக்கு போகிறேன், ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் சர்ச்சில் கூகுள் ஃபார்ம்ஸ்னு வந்து டைப் பண்ணி நம்ம எடுக்கலாம். இந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ் கொண்டு வந்து விட்டுரும். இந்த இடத்துல நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிளாங்க் ஃபார்மு, இங்கே டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண ஃபார்ம்ஸு கிரியேட் பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாம் கீழே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணது பூராமே இங்கே லிஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. இதனுடைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, நம்ம நிறைய டெம்ப்ளேட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். இங்கே பிளாங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, இந்த ஒரு மெத்தடில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று எப்படின்னா, ஜஸ்ட்டு நியூ டேப் கிரியேட் பண்ணுறோம். நியூ டேப் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், ட்ரைவ். சார் ஏற்கனவே காலையிலே சொன்னார் உங்களுக்கு ட்ரைவ் ஆப்ஷன். ட்ரைவ் கொடுக்குறோம், கொடுத்தோன்னே செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலையில் சொன்னார் இல்லைங்களா, இந்த இது செலக்ட் பண்ணுறதுக்காக இது எக்ஸல் ஷீட்டு ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் சொன்னார் இல்லையா, அதேமாதிரி இந்த இடத்துல நியூ இருக்குது. நியூ கிளிக் பண்ண உடனே மேலே இருக்கிறது ரெண்டும் ஃபைல் அப்லோட் ஆப்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்ஸு, ஷீட்ஸு, ஸ்லைட்ஸு, கடைசியாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸ் வருது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண உடனே இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பிளாங்க் ஃபார்ம் டெம்ப்ளேட்டானு கேட்குது, நம்ம பிளாங்க் ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து இது ஏற்கனவே இதில் இருக்கிறதான நிறைய குழப்பம், வேற இன்னொரு ஐடிக்கு நான் வரேன். சரிங்களா, இன்னொரு ஐடியிலேருந்து அதிலேருந்து உங்களுக்கு எடுக்கிறேன் நான். ஓகே, இப்போ நம்ம ட்ரைவுக்கு வந்தாச்சு. ட்ரைவுக்கு வந்துட்டு புதுசாக வந்து ஒரு ஃபார்ம், அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டெமோ ஒன்று ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது நாம் ஒன்ஸ் வந்து டேட்டா மட்டும் கலெக்ட் பண்ணுறது இல்லாமல் குவிஸாகவும் பயன்படுத்தலாம், அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன், ஒரு குவிஸாக எப்படி பயன்படுத்தலாங்கிறத. பாருங்க, இப்போது இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதை வந்து நான் வந்து எடிட் மோடில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இமேஜஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நேமு, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து புக்கில் இருக்கிற இமேஜஸ் தான். இதெல்லாம் எப்படி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் செலக்ட் எல்லாம் பண்ணிடலாம். நம்ம கொடுத்த உடனே ஆக்சுவலாக சப்மிட் பண்ணானா பையன் எத்தனை வந்து கரெக்டுன்றதை அதை அவங்க வியூ பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு குவிஸஸை பெருசாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதில்ல, டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுறது. சார் ஸ்க்ரீன் வரல சார், ஏது ஸ்க்ரீன் வரலைங்களா? ஆனில் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் திரும்ப ஸ்டாப் பண்ணி ஷேர் பண்ணுறது. ஆமாங்க சார், ஆமாங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். வேறு ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா சார்? இல்லை சார், இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம டிரைவுக்கு வரோம். இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா ஃபார்ம். ஓகே சார், தேங்க்யூ சார். அதுதான் சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, இப்போ நாம் வந்து இந்த ட்ரைனிங்க்கு நம்ம இப்போ இன்றைக்கி நடக்குது இல்லையா, இந்த ட்ரைனிங்கை வந்து திரும்ப 2 நாள் கழிச்சு இப்போது ஒரு சிலர் அட்டன் பண்ணல, அவங்களுக்காக திரும்ப வந்து இந்த ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. யாராவது அட்டன் பண்ணலையோ அவங்களாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம டேட்டா ஃபார்ம் இப்போ ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து நம்ம நியூ போகிறோம். நீ போயிட்டு கூகுள் ஃபார்ம்ஸ் செலக்ட் பண்ணுறோம். இங்கே கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிளாங்க் ஃபார்ம் தான் வரும் உங்களுக்கு. ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டோம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு என்ன வந்திருக்குன்னா நம்ம 2 வேலை எல்லாம் என்ட்ரு ஆகலாம். எப்படின்னா கூகுள் ஃபார்ம் சர்ச் பண்ணியே வரலாம், இல்லைன்னா டிரைவில் வந்துட்டு நியூ வந்துட்டு கூகுள் ஃபார்ம்னு வரலாம். இங்கே மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். நீங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஒன்லி செலெக்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன்னா இது மட்டும் தான் இருக்குது. கீழே இந்த ஆட் அதர் இதெல்லாம் இருக்குது. என்னென்னா இது எடிட் மோடில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து எடிட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து இந்த ஃபார்முக்கு நம்ம ஒரு டைட்டில், அதாவது நம்ம வந்து டைட்டில் கொடுக்கணும். ரைட்டா? இது அன்டைட்டில் ஃபார்ம்னு காட்டுது எடுத்தோடனே. ஓகேவா? நாம் என்ன பண்ணலாம்னா இப்போது SCRT ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே. இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த ஃபார்முக்குள்ளார டைட்டில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்ம் வந்து நமக்கு நம்மளுடைய டிரைவில் காலையில் சார் சொன்னார் இல்லையா, இப்போ வந்து எக்ஸல் ஷீட்டு எல்லாமே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற ஸ்ப்ரெட் ஷீட் எங்கேருந்து நம்ம எடுக்க முடியும்னா நம்மளோட டிரைவில் இருந்து எடுக்க முடியும். இது வந்து காலையிலே சொன்னதான், இது ஒரு கூகுள் ப்ராடக்ட்டு. இந்த கூகுள் நீங்கள் கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணால் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி வேணும். ஜிமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான், கூகுளோட மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இது கூகுளோட டிரைவில் தான் நம்ம செய்கிறோம். ஸோ நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட்டு கம்பல்சரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஓப்பன் பண்ணால் இந்த SCRT ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் என்னன்னு தெரியும்னா நம்ம டிரைவில் அன்டைட்டில் அதை க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதை அன்டைட்டில்டு ஃபார்ம் தெரியுது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த நேம் கொடுத்து நம்ம ஈஸியாக எடுக்கிறது இருக்கும். சரி பாருங்கள், இந்த இடத்துல இங்கே நான் ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுறேங்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிட்ட கொடுத்த டைட்டிலே அங்கே எடுத்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து இங்கே ஒரு -_ போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறேன். இப்போது ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய டிரைவில் இந்த நேம் தான் டிஸ்பிளே ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்குள்ளார இது முடித்த உடனே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது நம்ம கொடுக்க சொல்கிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது வந்து ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம், கரெக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போது நம்ம இந்த ஃபார்ம் கொடுத்தாச்சு. இப்போது மெயினாக எப்போவுமே இந்த மாதிரி ஃபார்ம் கலெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது நேம் தான். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கொஷின்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா மல்டிபிள் சாய்ஸ்னு இருக்குது. இங்கே பாருங்கள், ஷார்ட் ஆன்சர், பேராகிராஃப், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸ், ட்ராப் டவுன், ஃபைல் அப்லோடு, லீனியர் ஸ்கேல், அது மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா என்னன்றதை நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இது டிஃபால்ட்டாக மல்டிபிள் சாய்ஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு கவனிங்க, இங்கே நேம்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட் ஆன்சர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. நேம் வந்து ஒரு லைனில் தான் இருக்கணும், அது நம்ம சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, ரைட். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம பொதுவாக வந்து ஒரு இந்த மாதிரி ட்ரைனிங் ரெடி பண்ணும்போது மெயில் ஐடி கேட்போம். ஓகேங்களா? நேமு அடுத்து மெயில் ஐடி கேட்போம். ஸோ மெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணி தான் வரணுமா அப்படின்னா ஆப்ஷன் இல்லை, அது தேவையில்லை. அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் உங்களுக்கு ஒரு நிமிஷம். ஓகே, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பாருங்கள், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. என்னது? அதாவது கஸ்டமைஸ் தீம்னு ஒரு ஆப்ஷனு, அடுத்து ப்ரிவியூ, அடுத்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கலெக்ட் இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை இங்கே நல்லா கவனிங்க. இப்போ கேன்சல் பண்ணுறேன். இங்கே நேம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, வேறு எந்த கொஷின்ஸும் இல்லை. இப்போ நான் செட்டிங்ஸ் போகிறேன், போயிட்டு இந்த கலெக்ட் இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து அடுத்த செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே தானாக இமெயில் அட்ரஸ்ன்னு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, சரி, ஓகே. இப்போ நாம் இங்கே வெளியில் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸுக்கு மேலே ஒரு ஸ்டார் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது மேண்டேட்டரி, இது கம்பல்சரி. இந்த இது ஃபில் பண்ணால் தான் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும்ட்டு. அப்போ நம்ம நேமுக்கு அந்த ஸ்டார் இல்லை. இது மேண்டேட்டரி இல்லை, இது வந்து கம்பல்சரி
ரெக்கார்டான இது ஒரு கொஷின் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மேண்டட்டரியாக மாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ண இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போ பாருங்கள் வெளியில் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நேமுக்கு பக்கத்தில் மேலே ஸ்டார் வந்துருச்சு. இந்த கம்பல்சரி இந்த கொஷனுக்கான ஆன்சர் கொடுத்தால் மட்டும்தான் இந்த ஃபார்ம் கடைசியாக நம்ம சப்மிட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சிருது. ஓகே ரைட், இது முடிஞ்சது. அடுத்து என்னன்னா நமக்கு வந்து அடுத்தது செலக்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஒரு கொஷின் ஆச்சு, இது வந்து நம்ம கொஷின்ஸ் தான் சொல்லுவோம். இதை வந்து நம்ம கொஷின் தான் சொல்லுவோம். நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணால் எது இருந்தாலும் சரி இது வந்து பாருங்க இங்கே கொடுத்தோம்னா ஆட் கொஷின் அப்படின்ற ஆப்ஷன் தான் வரும். ஃபார்மில் வந்து நம்ம இது கொஷின்ஸ் தான் சொல்லுவோம். இது இந்த இன்டர்ஃபேஸில் இது டைட்டில் பார், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஷின். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறோம்னா இது 2 வகையில் நம்ம கிரியேட் பண்ணலாம். எனக்கு இதே ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே டியூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை எனக்கு புதுசாக எடுத்தோன்னா டிஃபால்ட்டாக வர மாதிரி மல்டிபிள் சாய்ஸோடு வரும் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த ஷார்ட் ஆன்சராக மாற்றிருக்கோம், இங்கே வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எனக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஷார்ட் ஆன்சரோட அதே நேம் பாருங்கள் இங்கே ஆன் ஆகிருக்கு. இந்த ஆப்ஷனோடைய இங்கே நேம்னு வந்துருச்சு, எடிட் ஆப்ஷன் வந்துருச்சு. நான் என்ன கொடுக்குறேன், டெசிக்னேஷன் கொடுக்குறேன். டெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டார் வந்திருக்கு. ஸோ இதுவும் மேண்டட்டரின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இதாச்சு. இது முடிஞ்ச உடனே நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஆப்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம சும்மா இது கொடுத்து பார்ப்போமே, அது எப்படி கொடுப்போம், ரைட்டு. இது கொடுத்து நம்ம கொடுக்குறோம். ஆட் கொஷின் கொடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இல்லையா அந்த மாதிரி கொஷின் மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு வருது. நான் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறேன். இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது கம்பல்சரியாக இல்லையான்றது நாம தான் முடிவு பண்ணணும். ஸோ இது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஆன்சர் அதுவே மாறிக்கிச்சு. ஓகேங்களா, அடுத்தது டிஸ்ட்ரிக்ட்ஸ், ரைட்டா. சப்ஜெக்ட் கூட ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ டிசிக்னேஷனுக்கு அடுத்து சப்ஜெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சு நான் திரும்ப வந்து ஆட் பண்ணுறேன் நியூ கொஷின் ஆட் பண்ணோன்னா இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம சப்ஜெக்ட் கொடுக்குறேன். சப்ஜெக்ட் கொடுத்துட்டேன். இது அவசியமாக இல்லையான்றதை முடிவு பண்ணுறோம். நம்ம கம்பல்சரி வேணும்னு முடிவு பண்ணுறோம். சப்ஜெக்ட் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், மல்டிபிள் சாய்ஸாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ்னு அடிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்டர் தான். என்டர் கொடுத்தேன்னா அடுத்த ஆப்ஷன் அதுவே வந்துருச்சு. அடுத்தது இங்கிலீஷ், அடுத்து என்டர் கொடுக்குறேன். அடுத்தது மேக்ஸ் அப்படின்னு போகிறேன், மேக்ஸிமம் போடுறேன். சரி, ஓகே, இது 3 போதும்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ப்ரிவியூவில் இப்போ வந்து இந்த அடித்தது எப்படி நம்ம கரெக்டாக இருக்குன்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ப்ரிவியூ இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் மேலே வந்து ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல டாப்பில் நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ப்ரிவியூ பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஓகே, இங்கே இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா நம்ம சப்மிட் ஆயிரும். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதை நமக்கு வேண்டாம், ஜஸ்ட் ப்ரிவியூ தான் பார்த்தோம். இப்போ முடிஞ்சது, இப்போ ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த டெசிக்னேஷன் அடுத்த சப்ஜெக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்ஸ்டியூஷன் அப்படி தான் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த கொஷனை எப்படி மேலே கொண்டு போகிறது, ஜஸ்ட் இங்கே பாருங்கள் மேலே இந்த இடத்துல இந்த கொஷனில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாட் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா அந்த மூவ் சிம்பிள் வரும். ஜஸ்ட் இங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மூவ் சிம்பிள் வந்துடும் பாருங்கள். அப்படியே பிடிச்சிட்டு போய் ட்ராக் பண்ணிட்டு போய் மேலே விட்டுருவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது மெயில் ஐடி, நேமு, டெசிக்னேஷனு, சப்ஜெக்ட்டு, அடுத்து இன்ஸ்டியூஷன் வந்துருச்சு. இன்ஸ்டியூஷன் வந்தோடனே என்ன டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுக்கலான்ட்டு பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டு நான் நியூ கொஷின். இப்போ நீங்கள் வந்து இங்கே இந்த கொஷின் செலக்ட் பண்ணி நியூ கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது கொஷின் கிரியேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் பாருங்கள் இந்த நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த கொஷின் இங்கே கிளிக் பண்ணாமல் இந்த இடத்துல கொடுத்து கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம கடைசியான கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது பண்ணுறேன். இப்போ நம்ம எது செலக்ட் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு சைடில் டிஸ்பிளே தெரியும், ப்ளூ கலரில் தெரியும். ஓகேங்களா, இப்போ நான் இது செலக்ட் பண்ணி பாருங்கள், இது செலக்ட் பண்ணியிருந்தால் இது ப்ளூ கலரில் இருக்கும். இது செலக்ட் பண்ணியிருக்கேன். இது செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆட் நியூ கொஷின் கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன். டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தோடனே இது ஷார்ட் ஆன்சராக எடுத்துக்கிச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொருத்தரும் டைப் பண்ணிட்டு இருக்கிறத விட இதை வந்து இங்கேயே நம்ம டைப் அடித்து கொடுத்துட்டோம்னா அவங்கெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா ஸ்பெல்லிங்லாம் ஒவ்வொருத்தர் வேறு மாதிரி கூட வரலாம், அதனால் நமக்கு இந்த ஆப்ஷன் தொந்தரவாக இருக்கும், நாமளே க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு 2 ஆப்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ். மல்டிபிள் சாய்ஸை விட நமக்கு இன்னொன்று இருக்குது. ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் நீங்கள் கிட்டத்தட்ட 30-35 டைப் பண்ணிங்கன்னா இந்த இடம் பூராமே அடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்னா பாருங்கள், ட்ராப் டவுன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எடுத்துக்கிறோம். இது மல்டிபிள் சாய்ஸ் ஒன்று தான். இது இந்த ஆன்சர்லாம் நமக்கு விசிபிளாக இருக்கும். இந்த ட்ராப் டவுனில் ஆன்சர்லாம் ஹைடாக இருக்கும். நம்ம கிளிக் பண்ண உடனே கீழே ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ஸ் டைப் பண்ணுறேன். சேலம், திருச்சி, மதுரை, நாமக்கல். ஓகே, இப்போ டைப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆன்சரும் விசிபிளாக இருக்குது. இதே மாதிரி இருக்குமான்னு பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் இங்கே நமக்கு எடிட் மோடில் இருக்கும்போது எல்லாமே நமக்கு விசிபிளாக தான் இருக்கும். நம்ம ப்ரிவியூவில் போய் பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் சூஸ். இப்போ கிளிக் பண்ண உடனே எல்லாமே நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ப்ரிவியூ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி வந்தாச்சு. சரி, ஓகே. இந்த எடிட் மூலம் எடிட் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம ஆன்சர் பண்ணணும்னா, இந்த ஃபார்முக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா நம்ம ப்ரிவியூவில் தான் பண்ண முடியும். ஓகே, இது ஆச்சு. இது முடிஞ்சோன்னு என்ன நினைக்கிறேன், நமக்கு ஒருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேட்டுன்னு இருக்குது. டேட்னு என்ன, சரி நம்ம ஒரு டேட்டு வர மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போமே. என்ன டேட் வரமே என்ன கொடுக்கணும், இங்கே வச்சு நியூ கொடுக்குறோம். நியூ கொடுத்துட்டு இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்னு கொடுக்குறோம். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டோம். ஓகே, பாருங்கள், நீங்கள் டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டேட்டுன்னு மாறிடுச்சு. இந்த ஆப்ஷன் தான் எடுத்துக்கிச்சு. சரி, இந்த ஆப்ஷன் எப்படி நம்ம வரும்னா, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம இது எதுவுமே செய்ய தேவையில்லை. டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் போதும், இல்லைனா சூஸ் பண்ணி கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்னு டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட் ஆஃப் பர்த்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதையும் ஒரு தடவை ப்ரிவியூ பார்க்கலாம். ப்ரிவியூ பார்த்தோம்னா எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே சூஸ் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. நாம் இங்கே வந்து வருஷத்தை கிளிக் பண்ணி எங்கே இருக்கோன்றது போய் அழகாக கொடுத்தோம்னா அந்த இது நம்ம உதாரணத்துக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் 98ன்னு வச்சிங்க. 98ல் ஜனவரியில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிறந்ததுன்னா பாருங்கள் அழகாக வந்துருச்சு, உங்களுக்கு டேட் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நமக்கு தெரியும் இல்லையா, இந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது எங்கே இருக்கலாம், நேமு டெசிக்னேஷன் அடுத்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நமக்கு தான் தெரியும், கொண்டு போய் எப்படி கொண்டு போய் மேலே ஒன்றுங்கிறது தெரியும், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டுறோம். ஓகே, இந்த டேட் ஆஃப் பர்த் இது அவசியம்னு கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ரெக்கார்டை கொடுத்துட்றோம். இது எல்லாமே மோஸ்ட்லி ரெக்கார்டு தான் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம், டிஸ்ட்ரிக்டும் ரெக்கார்டு கம்பல்சரி கொடுத்துட்றோம். ஓகே, இது முடிஞ்சுது. இப்போ நாம் அடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, நாம் வந்து இப்போ இந்த ட்ரைனிங் நடத்திட்டோம். இதில் ஒரு சில மெம்பர்ஸ் கலந்துக்க முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க எஸ்ஆர்டியில். அதுக்கான ஃபார்மேட் இது. ஸோ அப்போ ஏற்கனவே கலந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான ஒரு ஆப்ஷன் என்னென்னா ஒரு நியூ அப்படின்னு கொடுக்குறோம். நியூன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்த டைப் அடிக்கிறோம். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தானே. ஆல்ரெடி ட்ரைனிங் certificate. If you have already attended this training, upload your certificate கொடுக்குறோம். ரைட், இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா நாம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு நேராக வந்து கீழே ஃபைல் அப்லோட் அப்படின்னு வரும். சரி, ஓகே. இப்போது உங்களுக்கு இந்த ட்ரைனிங்க்கு சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி அனுப்பிச்சிருக்காங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டாக அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல எந்த ஃபார்மேட் அனுப்பிச்சிருக்காங்கன்னு. ஸோ இந்த ஃபார்மை அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ரெஸ்பாண்டட், இட் மீன்ஸ் யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க வந்து அவங்களுடைய ஃபைலை வந்து நம்ம டிரைவில் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து என்னுடைய டிரைவில் வந்து உட்காரும். ஐ மீன் எஸ்சிஆர்டி கிரியேட் பண்ணால் அவங்களோட டிரைவில் தான் வந்து சேவ் ஆகும். ஸோ அதுக்காக கேட்குது. கண்டினியூ கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து உங்களுக்கான பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் சைஸ் கேட்குது, எத்தனை ஃபைல் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அப்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்கன்னு கேட்குது. 1 2 3, நமக்கு 1 போதும், ஒரு சர்டிஃபிகேட் தானே, என்ன சைஸ் இருக்கலான்னு கேட்குது.
பாருங்கள் 1 MBயிலிருந்து 10 GB வரைக்கும் இருக்குது. நமக்கு 10 MB போதும். அதிகபட்சம் 10 MBக்கு மேலே ஒரு இமேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, ஓகே, இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. நம்மளோட சர்டிஃபிகேட் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ பாருங்கள், அலவ் ஒன்லி 30, இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபைல் டைப்ஸ். அப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபைல் மட்டும்தான் அப்லோட். உதாரணத்துக்கு இதில் வந்து நம்ம வந்து இமேஜ் எதிர்பார்க்குறோம், யாராவது வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா சிரமப்படும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் டைப்ஸ் நிறையா தெரியுது பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்டு, PDF, வீடியோ, ப்ரெசன்டேஷன், டிராயிங், இமேஜ், ஆடியோ. நமக்கு தேவை இமேஜ். நான் இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இமேஜ் மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் PDF எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. ஸோ இமேஜ் மட்டும் தான் நமக்கு எடுத்துக்க இங்கே அலோவ் பண்ணோம். இது வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துட்றேன், கம்பல்சரி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? சரி, ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து எல்லாமே கம்ப்ளீட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறது பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஓரளவுக்கு பார்த்துட்டோம். என்ன அது ஃபைல் பாருங்கள், ஷார்ட் ஆன்சர்னா தெரியும், பேராகிராஃப்னா தெரியும், மல்டிபிள் சாய்ஸ்னா தெரியும், செக் பாக்ஸ் அது நம்ம இப்போது ட்ராப் டவுன் பார்த்துட்டோம். செக் பாக்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் செக் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறேன். இப்போது அது அடுத்த ஃபார்மில் சொல்லித்தரேன். அதுக்கடுத்து ஃபைல் அப்லோட் பார்த்துட்டோம், டேட் பார்த்துட்டோம். இதான் வந்து மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்துருச்சு இப்போது. ரைட்டு, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஃபைல் எந்த ட்ரைனிங்னு கூட ஒரு சின்ன ரிமெம்பர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா இப்போ பாருங்கள், இந்த நாம் இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒரு சர்டிஃபிகேட் வர மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட், இப்போ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க. ஒரு சாம்பிள் இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா அவங்களுக்கு இந்த சாம்பிள் காட்டுறோம், இந்த சர்டிஃபிகேட் தான்பா, இந்த ஃபார்மேட்டில் வந்து சர்டிஃபிகேட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு இமேஜை அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல என்னென்னா இது என்ன ஃபைல் இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஆட் கொஷின் ஒன்று தான் பார்த்தோம். இதுக்கு கீழே இருக்க வந்து இம்போர்ட் கொஷின்ஸ். அது வந்து நம்ம இன்னொரு கொஷின்லேருந்து சப்போஸ் இது நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம்லேருந்து அப்படியே டோட்டல் டேட்டாவை இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டைட்டில், புதுசாக டைட்டில் ஆட் பண்ணலாம். மேலே இங்கே டைட்டில் இருக்குது, இது முடிஞ்சு அடுத்த டைட்டில் ஆட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறது வந்து செக்ஷன். இது வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது, வீடியோ ஆட் பண்ணுறது. ஸோ நான் வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணுறது கிளிக் பண்ண, இங்கே இருக்கிற இமேஜ் ஆட் பண்ண கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுன்னா தனியாக ஒரு கொஷின் கிரியேட் ஆகி தான் இமேஜ் உட்காரும். இங்கே பாருங்கள், ஒரு நம்ம வந்து ஒரு ஓகே ஒரு ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் அப்லோட் இமேஜஸ் போயிட்டு ப்ரௌஸ் போயிட்டு ஒரு இமேஜ் எடுக்கிறேன். நான் இப்போ இந்த இமேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது தனியாக இங்கே வந்து அப்லோடு, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அப்லோடுக்கு தனியாக நம்ம ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு கீழே தனியாக ஒரு கொஷின் கிரியேட் ஆகிருக்கு. எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். ஸோ நான் கிளிக் பண்ண டெலீட் பண்ணுறேன். அப்போ எப்படி இந்த இடத்துல இமேஜ் கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கொஷின் பக்கத்துலேயே ஒரு இமேஜ் சிம்பிள் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ண உடனே இங்கேயும் நம்ம அடுத்து இங்கே வந்த உடனே அப்லோட் இந்த ஆப்ஷன் வரும். எங்கேருந்து கூகுள் ட்ரைவ்லேருந்து எடுக்கிறீங்களா, ஃபோட்டோஸ் இருந்து எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்குது. நான் ப்ரௌஸ் பண்ணுறேன், என்னுடைய சிஸ்டத்துலேருந்து எடுக்கிறேன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே நமக்கு இது அப்லோட் ஆகிடுச்சு. எனக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு சாம்பிள் தெரிய தேவை, நான் சின்னதாக பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து தவறுதலாக ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க, இது இல்லை நான் அப்லோட் பண்ண நினச்ச இமேஜ் வேறப்பா, இது வந்துருச்சுப்பா அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணணும்னா இது மேலே வச்சு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணால் எதுவுமே ஆகாது. பாருங்கள், இது மேலே வச்சு நீங்கள் டெலீட் பட்டனில் கீபோர்டில் டெலீட் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, இந்த உங்களுக்கு டெலீட் ஆகாது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி மற்ற சாஃப்ட்வேரில் வேறு இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு பிபிடிலையோ எக்ஸல்லையோ இல்லை வேர்ல்லையோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ண டெலீட் ஆயிரும். ஆனால் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணியும் டெலீட் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் விட்டு சைடில் வெளியில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள் கீழே ஆப்ஷன்ஸ் வரும், மேலே வந்து மோர் ஆப்ஷன் வருது. இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் போயிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் வந்து பிக்சர் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம், அப்படியே சேஞ்சு கொடுத்து என்ன பிக்சர் மாற்றணுமோ அதை மாற்றிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணலாம், இல்லை அலைன்மெண்ட்டு பாருங்கள் எனக்கு லெஃப்ட் அலைன் இருக்குது, ரைட் அலைன் வேணும் ரைட் அலைன் வச்சுக்கலாம்,
லெஃப்ட் சென்டராக வேணால் சென்டராக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மோர் ஆப்ஷன்ஸ் இதில் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும் நீங்கள். ஓகே ரைட். இப்போது இது ஆச்சு, இது முடிஞ்சுதான். இப்போ இது முடிஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கொஷின் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அது? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு கஸ்டமைஸ் தீம்னு இருக்குது. நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இந்த கலர்லாம் சஜஸ்ட் பண்ணுது. இப்போ வந்து டிஃபால்ட்டாக இந்த கலரில் தான் இருக்குது. இந்த ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. கண்ணுக்கு வந்து குளுமையாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, எல்லாமே உங்களுக்கு தீம்ஸில் டோட்டலாக பாருங்கள், இந்த ரெக்கார்ட் பட்டன் கூட மாறிடுச்சு. எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஆயிடுச்சிங்களா? இது மட்டும்தானா? இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஹெட்டர்னு சொல்லிட்டு சூஸ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இதனுடைய ஃபாண்ட் ஸ்டைலு கூட இங்கே மாற்றிக்கலாம். இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலு கூட நீங்கள் வந்து ஸ்டைலாக மாற்றிக்கலாம். இங்கே நமக்கு தெரியும், ஜஸ்ட் நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிக்கலாம்னு தெரியும். ஸோ நம்ம இப்போ இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு போவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூஸ் இமேஜ்னு இருக்குது. டிஃபால்ட்டாக அவங்களே வந்து சில இமேஜஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒர்க் அண்ட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி இமேஜஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஸ்கூலுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து இல்லுஸ்ட்ரேஷனு, அடுத்து பர்த்டேக்கு இந்த மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. நாம் என்ன இதுலேருந்து ஒரு இமேஜ் எடுக்கலாம். அப்படி இல்லை, நான் ஏற்கனவே இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ நான் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் இமேஜ் வச்சுருக்கேன். நான் வந்து ஸ்கூலுக்காக ஒரு கொஸ்டின் மாதிரி ரெடி பண்ணுறது, ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி அதையும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்த பாருங்கள், இந்த அப்லோடுன்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ப்ரௌஸ் கொடுத்தோம்னா நம்ம எடுத்து வச்சு ஃபைலை கொண்டு வந்து நீங்கள் நம்ம அப்படியே இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற ஃபைலை கொண்டு வந்து பாருங்கள், நம்மகிட்ட இருக்கிற ஃபைலை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தீம்ஸில் வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு இதை வந்து கிளிக் பண்ணி இன்செட்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்கள் இமேஜிங் இன்செட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன கலர் சூஸ் பண்ணியிருந்தோம், ஸ்கை ப்ளூ கலர். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறிடுச்சு. என்ன ரீசன்னா, இந்த இமேஜுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கூகுளில் நம்ம சஜஸ்ட் பண்ணது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே வேறு கலர்லாம் எதுவுமே இல்லை, அந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியல, நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. அதே ப்ளூவை நம்ம கிளிக் பண்ணுறோம், கொடுத்துட்டு ஆடு கொடுக்குறோம், இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இது முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போது இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொன்னேன். இப்போது ஒரு சின்ன ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்கள் இதுக்கு இந்த இடத்துக்கு தேவையில்லைனாலும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போது இது ஒரு கொஸ்டின் வச்சுக்கிங்க. நீங்கள் இந்த கேள்வி வந்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின் ரெடி பண்ணுறீங்க. மேக்ஸில் ஒரு 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 சம் இருக்குது. அந்த சம்மை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ண முடியாது. மேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மேக்ஸ் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணி லேட்டக்ஸ்னு சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸ் டைப்பிங் பண்ண முடியும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஒரு சமயம் கொண்டு வரணும்னா நம்மளால் முடியாது. அப்போ எப்படி என்ன பண்ணலான்னா, சின்ன ஐடியா. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு மேக்ஸ் புக்கு ஓப்பன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 7th சயின்ஸ் 7th மேத்ஸ் ரைட். ஓகே, நான் இந்த மாதிரி 7th மேக்ஸ் புக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இந்த பின்னத்தை பற்றி நான் பாடம் எடுக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஏரியா, இந்த கட்டம் மட்டும் இது என்ன இதனுடைய பின்னத்தோட எப்படி நீ மதிப்பிடுவேன்னு சொல்லி நான் போகிறோன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த பின்னத்தோட இதை நம்ம வந்து என்ன குறிக்க சொல்கிறோம்னா, ஜஸ்ட் இதை. அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு செம்ம எடுத்து கட்டிடுற ஒரு நிமிஷம் இருக்குது, அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போது இந்த இதை வந்து நம்ம நீங்கள் இன்செர்ட் பண்ணுறீங்க. இது சரியாக தவறான்னு கேட்குற மாதிரி நம்ம வச்சுக்கோமே கொஷனு. இப்போ வந்து நமக்கு இந்த இதை நம்ம டைப் பண்ண முடியுமானா அங்கே முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஈஸியாக வேறு என்ன வேலை என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், நமக்கு இது வேணும் அங்கே, ஆனால் நம்மளுக்கு அங்கே டைப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் சர்ச்சில் போயிட்டு SNIPP அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வரும் உங்களுக்கு. அதில் நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெத்தடெல்லாம் நம்ம ஹைடாக இருக்கும். எங்கே நமக்கு தேவையோ அதை மட்டும் நாம் செலக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள்,
இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்படி செலக்ட் பண்ண உடனே இது என்ன பண்ணுதுன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சேவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை நான் சேவ் கிளிக் பண்ணோம்னா எங்கே சேவ் பண்ணிட்டுன்னு கேட்கும். நான் என்ன பண்ணுறேன்னா பிக்சர்ஸில் போய் சேவ் பண்ணுறேனே. பிக்சர்ஸில் போய் ஏற்கனவே இருக்குது கேப்சர்னா, அதனால் கேப்சர் ஏன்னு சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணால் திரும்ப நம்மளுடைய கூகுள் இதுக்கு வருவோம், கூகுள் ஃபார்ம்ஸுக்கு வருவோம். ஓகே, இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வந்துட்டோம். இந்த இடத்துல தான் இந்த இமேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா, இந்த இமேஜை நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரௌஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம எங்கே சேவ் பண்ணோம், பிக்சரில் சேவ் பண்ணோம். இந்த இதை சேவ் பண்ணோம். ஓகே, ஓப்பன் கொடுத்துட்றோம். ஓப்பன் கொடுத்தோன்னா அப்லோட் ஆகுது. ஸோ அப்லோட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல உட்காந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம சின்னது பண்ணிக்கிறோம், இல்லைன்னா தேவை பெருசு பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு. கிளிக் பண்ணி சென்டராக ஓரமாக இங்கேயே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளால் டைப் அடிக்க முடியாத விஷயத்தை நம்ம இப்படி கொண்டு வரலாம். இப்போ கெமிஸ்ட்ரி ஆகட்டும், மேக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்கு நீங்கள் சூஸ் த பெஸ்ட்டில் ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க, அந்த ஆன்சரும் இந்த மாதிரியே இருந்ததுன்னா அந்த ஆன்சரும் தனித்தனியாக நம்ம இமேஜாக அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஸ்னிப்பிங் டூலில் நீங்கள் ஸ்னிப் பண்ணி தனித்தனியாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இங்கே ஆன்சர்லேயும் பாருங்கள் இமேஜ் இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு ஆன்சருக்கும் இமேஜாக, இப்போ கொஷனும் இமேஜ், ஆன்சர் இமேஜ், இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நம்ம பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட் நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ண உங்களுக்கு தெரியும், வெளியில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ரிமூவ் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த கொஷின் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த பாருங்க டெலீட் கொடுத்தீங்கன்னா இந்த கொஷின் போயிடும். அவ்வளோதான். இது ரிமூவ் பண்ணுறது அப்படி தான். சரி, இது முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நாம இது வந்து டைட்டில் இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம முடிஞ்சது. இது வந்து இங்கே பாருங்கள், நேமு, டெஸ்டினேஷனு, டேட் ஆஃப் பர்த்து, இது எல்லாமே வந்து பர்சனல் டீட்டெயில் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல தனியாக இன்னொரு இது வந்து செக்ஷன் வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நம்ம தனியாக இன்னொரு செக்ஷன் வந்து இந்த இடத்துல ஆட் செக்ஷன் கொடுக்கணும்னு வச்சுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது தனி செக்ஷன் ஆகிடுச்சு. இது வந்து இந்த இடத்துல நம்ம என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். இங்கே தனியாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகும்னா, ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இந்த பர்சனலிட்டிஸ் எல்லாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ண நெக்ஸ்ட் போனோம்னா தான் அடுத்த டீட்டெயில் தெரியும். அதுதான் செக்ஷன். நம்ம தனியாக செக்ஷனை ஆட் பண்ணுறது. ஸோ அந்த செக்ஷன் தெரியாமல் ஆட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ஒரு கொஷின் வந்து நான் விட்டுட்டு பண்ணிட்டேன் சார், டேட் ஆஃப் பர்த்து கீழே வரணும்னா இங்கேயே பிடிச்சி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த செக்ஷன் கீழே விட்டுக்கலாம். விட்டுட்டோம்னா இந்த செக்ஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் டைட்டிலும். டைட்டில் என்னென்னா, நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரே பேஜாகவே தெரியும், அடுத்தடுத்த டைட்டில் வரும். செக்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேஜாக போயிடும். ஸோ இது வந்து நமக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது தேவையில்லை எனக்கு, டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னென்னா, சாரி, இதில் வந்து செக்ஷன் டெலீட் பண்ணோம்னா அந்த செக்ஷனில் இருக்கிறது பூராமே டெலீட் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த செக்ஷனில் இருக்கிற இது எல்லாமே கொண்டு வந்து மேலே விட்டுடலாம். அடுத்து சரி, இப்போது நாம் என்ன அடுத்து முடிஞ்சுங்களா. இது வந்து இப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா, இதை ஒரு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் சின்னது சொல்லிடுறேன் அந்த ஆப்ஷனை. என்னென்னா, இது வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கேன். அப்போது இதில் வந்து இது வந்து ஒரு குவிஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறதால சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஏன்னா அடுத்து நம்ம அதை கொஞ்சம் நேரத்தில் அதை பார்க்க போகிறோம். அதனால் சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் இது வந்து நீங்கள் குவிஸாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. மூவ் செலெக்ஷன் கேன்சல் ரைட்டு. இப்போ வந்து இது பாருங்கள், இதில் வந்துட்டு இந்த குவிஸ் அப்படின்ற இந்த மேலே செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே கலெக்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்தோம். அடுத்தது ப்ரெசன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை விட்டுருங்க. அடுத்தது குவிஸஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பாரு மேக் திஸ் a குவிஸ் அப்படின்னு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது குவிஸாக மாறிவிடும். சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா குவிஸாக மாறிடும். இவ்வளோ நேரம் இல்லாத ஒரு ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு இருக்கும். என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த மல்டிபிள் சாய்ஸில் வரேன் சப்ஜெக்டில் இங்கே பாருங்கள், கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஆன்சர் கீன்னு ஒன்று வந்துருக்கும். நீங்கள் ஆன்சர் கீன்னு கொடுத்ததுக்கு ஆன்சர் அசைன் பண்ணணும், பாயிண்ட்ஸும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி இது குவிஸாக மாற்றிக்கலாம். நமக்கு இப்போ இது குவிஸாக தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்துட்டு இந்த குவிஸஸ் போயிட்டு
இதை ஆஃப் பண்ணிடுறேன், சேவ் கொடுத்துட்றேன். இப்போது இது வந்து பாருங்கள், இப்போ அந்த கீழே அந்த ஆப்ஷன் வராது, ஆன்சர் கீன்ற ஆப்ஷன் வராது. ஓகே, இது முடிஞ்சுது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த சேட் பாக்ஸ் இந்த லிங்க் கொடுக்க போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதை வச்சு நாம் அது எப்படி ஒரு எக்ஸல் ஷீட்டாக எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ இந்த கொஷின்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோம், இதுக்கு எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரெஸ்பான்சஸில் பார்க்கலாம். அது நீங்கள் இப்போ பண்ண உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்னென்னா லைவாக அவங்க பண்ண அடுத்த செகண்ட் உடனே இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நமக்கு உடனே வியூ பண்ண முடியும். ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணால் நம்ம அனுப்பிச்சி அவங்க ஃபில் பண்ணி திரும்ப மெயில் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி இத்தனை விஷயங்களை செஞ்சு நம்ம திரும்ப டேட்டா பண்ணுறத விட ரொம்ப 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 சுலபமாக நம்ம இதில் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இதில் வந்து இந்த அப்லோடு கம்பல்சரின்றது எடுத்துடலாம், மேண்டேட்டரி ரெக்கவர்ன்றதை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது தேவையில்லை, நீங்கள் இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். ரைட்டுங்களா? அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ண வேணாம், இது லேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து மெயில் ஐடி, நேமு, டெசிக்னேஷன்ஸு, அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வேண்டாம், சப்ஜெக்ட்டு, இன்ஸ்டிடியூஷனு, அந்த என்ன டிஸ்ட்ரிக்ட், இது மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? மற்ற இது ரெண்டையும் நீங்கள் விட்டுருங்க, எம்டியாக விட்டுருங்க. நம்ம அது எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஓகே, இது எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது மற்றவங்களுக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இது ப்ரிவியூ ஒரு தடவை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பாருங்கள், நமக்கு அழகாக அந்த மேலே இமேஜோட வந்துருச்சு, கலரோட வந்துருச்சு. ரைட், ஓகே, ப்ரிவியூ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஷேர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, ஷேருக்கும் கொலாபரேஷனுக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுங்க. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி ஷேர் எப்படி கொலாபரேஷன் அப்படின்றது சொல்கிறேன். இப்போது இதை சென்டு அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். எது சென்டு வழியா மெயிலான்னு கேட்குது, இல்லை எனக்கு மெயில் வழியாக வேண்டாம். இங்கே பாருங்கள் லிங்க்கு பக்கத்தில் இருக்குது எம்பட், அது வந்து நீங்கள் அதை பிளாக் வச்சுருந்தா அதில் போடலாம், அது தேவையில்லை நம்மளுக்கு. இது கொடுத்தோடனே இங்கே ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் இருக்குது. இந்த லிங்க் ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது, ஷார்ட் அண்ட் யூஆர்எல் செலக்ட் பண்ணிங்கன்னா லிங்க்கு சின்னதாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த லிங்க் செலக்ட் ஆகிருக்கு, நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு எடுத்துகிட்டு இது இங்கே வரேன். இப்போ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸில் போடுறேன். இப்போது நீங்கள் ஒரு எத்தனை பேர் முடியுதோ அத்தனை பேர் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நம்ம ஃபில் பண்ண உடனே அது எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 10 பேராவது ஃபில் பண்ணிங்கன்னா உடனே நம்ம அடுத்தது பண்ணலாம். இது கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள். சார் லிங்க் வந்துருச்சா? சார் லிங்க் வந்துருச்சுங்க, நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே சார். தேங்க்யூ சார். Submitted. தேங்க்யூ சார். சப்மிட்டடா? ஓகே, இது வரலாம் 9 பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, 10. ஓகே, போதும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம திரும்ப கிளாஸுக்கு வருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி நமக்கு லிங்க் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம இந்த கொஷின் இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரிவியூ பார்க்குறோம் பாருங்கள். இப்போ ப்ரிவியூ தான் நீங்கள் ஃபில் பண்ணது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். உங்களுக்கு வெறும் கூகுள் ஃபார்ம் மட்டும்தான் தெரியும், வேறு அந்த ஆப்ஷன் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபார்முன்னா உங்களுக்கு பாருங்கள், சைடில் இந்த மாதிரி சின்ன ஒரு பென் மார்க் மாதிரி தெரியும், ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி தெரியும். அது என்னென்னா எடிட் ஆப்ஷன். இது கிளிக் பண்ண போகல, ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண மெயில் ஐடியில் நீங்கள் இருந்து வியூ பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். நீங்கள் வேறொரு மெயில் ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபார்மை நீங்கள் ஃபில் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்களும் எடிட் பண்ணணும்னா கொலாபரேட் பண்ணணும். அதுதான் நம்ம கொலாபரேஷன் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இது பாருங்கள், 22 பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கொஷின்ஸ்னு இருக்குது, பக்கத்துலேயே ரெஸ்பான்சஸ்ன்னு இருக்குது. நம்ம பாருங்கள் இது கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இங்கே வந்து யார் யார் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டோட்டலாக இந்த மெயில் பூராமே தெரியுது, எல்லாமே யார் யார் பண்ணியிருக்கீங்க, ஒரு மெயில் ஐடி பூராமே இங்கே இருக்குது. 28 பேர் பண்ணியிருக்கீங்க இது வரலும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவங்க நேம் இருக்குது, நம்ம கொடுத்தபடி வரிசையாக அடுத்தடுத்து வருது. டெசிக்னேஷன்ஸ் இருக்குது,
அடுத்து டேட் ஆஃப் பர்த் இருக்குது. டேட் ஆஃப் பர்த் ஒரு சிலர் ஃபில் பண்ணியிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சப்ஜெக்ட். இதில் பார்த்து அடுத்து கண்டுபிடிச்சிடலாம். யார் அதிகமாக இருக்கீங்க, தமிழ் அதிகமாக இருக்கீங்களா, இங்கிலீஷ் அது அதிகமாக இருக்கீங்களா, மேக்ஸ் அதிகமாக இருக்கீங்களான்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸ் தான் அதில் அதிகமாக இருக்காங்க. 37% மேக்ஸ் தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்படின்னு நம்ம பார்த்து அடுத்து இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ் ஈஸியாக பண்ண முடியும் நம்மளால். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ அதிகமாக கலந்துட்டு இருக்காங்க, மதுரை தான் அதிகமாக கலந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லி. மற்றபடி எல்லாருமே இது இருக்கிறதான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், இங்கே தெரியுற டேட்டா வச்சு சொல்கிறேன். சாரி, இங்கே வந்து இங்கே இருக்கிற டேட்டா படி மதுரையில் இருக்க வந்து அதிகமாக கலந்துட்டு இருக்காங்க, ஈரோடு மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்ற மாதிரி டேட்டா காட்டுது. ஓகேங்களா? இது எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து இது வந்து 0 ரெஸ்பான்ஸ், யாருமே இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிறது காட்டுது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி வந்தோடனே இந்த ரெஸ்பான்சஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. இது இருக்குது, பக்கத்தில் 3 டாட் இருக்குது, மோர் ஆப்ஷன்ஸ். இது என்னென்னு பார்ப்போம். இந்த ரெஸ்பான்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 36 பேர் இது ஒன்றும் பண்ணியிருக்காங்க. நாம் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த பாருங்கள், இங்கே போன உடனே மவுஸ் ஓவர் பண்ண உடனே என்ன காட்டுதுன்னா கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது. நான் என்ன பண்ணுறேன்னா இது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன கேட்குது, நியூ ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்ணுறீங்களா இல்லை ஏற்கனவே இருக்கிற ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஆட் பண்ணுமான்னு கேட்குது. எனக்கு வேண்டாம், நியூ ஷீட் இது ஸ்ப்ரெட்ஷீட்டே கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன். நான் கிரியேட்னு கொடுக்குறேன். கிரியேட்னு கொடுத்த உடனே நமக்கு இப்போ பாருங்க அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டு ஓப்பன் ஆகுது. அவ்வளோதாங்க. உங்களுக்கு தேவையான டேட்டா பூராமல் இதில் வந்தாச்சு. கம்ப்ளீட் எல்லா டேட்டாவும் இதில் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டைம் பண்ணியிருக்கீங்க, என்ன டைமுக்கு இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இமெயில் ஐடி என்ன, நேம் என்ன, டெசிக்னேஷனு, டோட்டலாக எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்க, யாராவது டிரைவ் லிங்க் கூட போட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். டிரைவ் லிங்க் கூட போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணுங்கிறது காலையில் சக்திவேல் சார் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிட்டாரு. ஸோ வந்து இதை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இது முடிஞ்சுது. இப்போ நமக்கு தேவையான டேட்டா கிடைச்சது. இந்த டேட்டா வச்சு நம்ம எப்படி பண்ணணும், எப்படி டாக்குமெண்டேஷன் எல்லாமே நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டேட்டா பூராமே எப்பவுமே உங்கள் ட்ரைவில் இருக்கும். நாம் வந்து இது தனியாக சேவ் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இது பாருங்கள், இதாச்சா, இது முடிஞ்சோடனே இங்கே பாருங்கள், அடுத்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ். நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். உதாரணத்துக்கு இது வந்து 2 நாள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா 2 நாள் கழித்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால இதை அக்சஸ் பண்ண முடியாது, ஃபில் பண்ண முடியாது, அது ஓப்பனே ஆகாது. ஸோ இது தேவைன்னா திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இதாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இது இன்கேஸ் இது வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு குவிஸாக கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஆல் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு இருக்குது. இது என்னென்ன ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இது அப்படியே இந்த ரெஸ்பான்சஸ் பிடிஎஃபாக உங்களுக்கு டிஸ்பிளே தரும். நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ப்ரிவியூ லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய ரெஸ்பான்ஸ் ஆகிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. 30 ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் வந்து ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து பாருங்கள் யார் யார் கம்ப்ளீட்டு அவங்க நேமு, இமெயில் ஐடி, நேமு டோட்டலாக பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிருக்கு. கம்ப்ளீட் எல்லாமே நாங்கள் தனித்தனியாக பிடிஎஃபாக வியூ பண்ணிக்கலாம். நம்ம டாக்குமெண்டேஷன் கூட வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கணும், நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நம்ம பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃபாக வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு இந்த ஆப்ஷன்ஸை போய்ட்டு சேவ் எஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு சேவ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ தேவையில்லை. இது வந்து ஆச்சுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின்ஸு, இங்கே இதை வச்சு நம்ம வியூ பண்ண முடியும். இங்கே பாருங்கள், தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம கிளிக் பண்ணி வியூ பண்ண முடியும். யார் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இங்கே பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இண்டிவிஜுவல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இண்டிவிஜுவல் 1 முடிஞ்சுதா. இங்கே பாருங்கள் 1 முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள் 1 of 40. அடுத்தது பாருங்கள் 2வது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்று இப்போ நாம் வந்து எல்லாமே வியூ பண்ணிக்கலாம். வேணான்றதை இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும், பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே வேண்டாம் அப்படின்னா ஜஸ்டிங் கிளிக் பண்ணிட்டு போய் டெலிட் ஆல் ரெஸ்பான்சஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இந்த ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம்.
இப்போ நம்ம வந்து ஒரு 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 ட்ரைனிங்க்கு ஒரு கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஒரு சர்டிஃபிகேட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ட்ரைவ் கொண்டுட்டேன். நமக்கு தெரியும் ட்ரைவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா நியூ வருவோம். நியூ வந்துட்டு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது கூகுள் ஃபார்ம் கொடுத்துட்டோமா? ஓகே, இப்போ கொடுத்துட்டோம். நல்லா கவனிங்க, ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல போகிறப்போ என்னென்னா இந்த இடத்துல 3 சிம்பிள் இருக்குது. இந்த இடத்துல வேறு எந்த சிம்பிளும் இல்லை. ஓகேவா? இங்கே 3 ஐக்கன் நமக்கு தெரியுது. இங்கே எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போது ஒரு ஐக்கன் புதுசாக ஆட் ஆக போகுது. அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறப்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆட் ஆன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட் ஆன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேருக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டிங் குட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். தான் ரைட்டுங்களா? இப்போ வந்து இது தனியாக அந்த வேலை செய்ய முடியாது, கூட இந்த ஆட் ஆன் இருந்தால் செய்யும். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் இந்த ஆட் ஆன் இயங்காது. இது இருந்தால் கூகுள் ஃபார்ம் இல்லாமல் இந்த ஆட் ஆன் வேலை செய்யாது. ஆனால் கூகுள் ஃபார்முக்கு இந்த ஆட் ஆன் சப்போர்ட் பண்ணும்போது நம்ம இந்த வேலையை செய்ய முடியும். அதுதான் ஆட் ஆன் சொல்கிறது. ப்ளகின் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் ப்ளகின் நம்ம போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அதை ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டோம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்து 2வது ஃபார்ம் க்ரியேட் பண்ணி இதுக்கு நேம் கொடுத்துருவோம். ஆஸ் யூஷுவல் கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? கொடுத்துட்டு நம்ம உள்ளே போயிடுவோம். என்ன பண்ணோன்னா SRT ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு கொடுக்கலாம். ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன். இப்போது இதுக்கு என்ன பண்ணுறேன்னா நமக்கு தெரியும், இங்கே கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த ஃபார்ம் வரும். நமக்கு அந்த நேம் வேணாம், நான் ஃபீட்பேக் ஃபார்ம் போடுறேன். ஃபீட்பேக் ஃபார்ம் போடுறேன். ஓகேவா? போட்டு நம்ம கொடுத்துட்டேன். ரைட், இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தோன்னே என்ன பண்ண போகிறப்போ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம அந்த சர்டிஃபிகேட் ஆட்டோ ஜென்ரேட் ஆகணும்னா நமக்கு ஒரு ஆட் ஆன் தேவை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் ஆன் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. நிறைய ஆடான்ஸ் இருக்குது இங்கே. ரைட்டுங்களா? நாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடான் தான் பயன்படுத்த போகிறோம். சர்டிஃபை EM. சப்போஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபை EMன்னு காட்டுது. ரைட்டுங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லுது. ரைட்டா? இங்கே வந்து பர்மிஷன் கொடுக்கிட்டு ஓகே கொடுத்தாச்சு. இப்போது ஏதோ எரர் காட்டுது, ஒரு நிமிஷம் இருங்க. வந்துட்டு ஆடான்ஸ் வந்துட்டு நாம் என்ன பண்ணுறோம், சர்டிஃபை EM செலக்ட் பண்ணுறோம். சர்டிஃபை EM கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்குறோம். இன்ஸ்டால் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். இது 2-3 அக்கௌண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கிப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே அப்ளை பண்ண இதுலேயே நான் அந்த ட்ரைவ்லேயே சொல்லி கொடுத்துறேன். இல்லைனா வேறு ட்ரைவில் போகிறாருங்க. இப்போது வந்து நான் வேறு ட்ரைவ் ஸ்கிப் ஆகிறேன். இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஆட் ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு ஆட் ஆன் வந்துட்டு சர்டிஃபை EM கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுக்குறேன். கண்டினியூ கொடுக்குறேன். இதுலேயே ஆட் ஆகலை. சரி, ஓகே. நான் ஏற்கனவே ஒரு இது ஒரு வேளை மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகலையே என்ன தெரியல, ஒரே இதில் இருக்கிறதுனால. சரி, நான் ஏற்கனவே இருக்கிற ட்ரைவுக்கு வரேன். பண்ணி வச்சுருக்க ட்ரைவுக்கு வரேன். ஸோ வந்து நான் இப்போது என்னோடய ட்ரைவ் வந்துட்டேன். வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஒரு ஃபார்ம். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரே சிஸ்டம் 2-3 அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஆட் ஆகலை. இங்கே பாருங்கள், நியூ வந்துட்டு இங்கே கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்களா ஒரு ஆட் ஆன்ஸ் தனியாக ஒரு சிம்பிள் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மெயில் ஐடி எதை நீங்கள் கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி செலக்ட் பண்ண சொல்லும்.
கொடுத்துட்டு உங்கள் டிரைவ் அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லும். பர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா உடனே இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், நம்ம 2-3 செகண்ட் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இப்போது நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்கே உங்களுக்கு பண்ணி காட்டுறப்போ எஸ்சிஆர்டி ட்ரைனிங் போடுறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபீட்பேக் பண்ணுறேன். டூன் போடுறேன். ஏற்கனவே இதில் ஒன்று இருக்கும். சரி, ஓகே. இப்போது நம்ம இது போட்டேன். நல்லா கவனிங்க. இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், குவிஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் சொன்னேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த குவிஸ்ஸு ஆனில் இருக்கா? இல்லை. இது வந்து குவிஸ்ஸாக இல்லை, ஒரு சாதா டேட்டா கலெக்டிங் ஃபார்மேட்டில் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இங்கே அன்டைட்டில்டு கொஷின் இருக்குது, எஸ்சிஆர்டி ட்ரைனிங் இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம்னா எஸ்சிஆர்டி ட்ரைனிங் கொடுத்தா இங்கே வேணால் கீழே வந்து நான் ஒரு டைப் பண்ணுறேன். கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம் டு கெட் சர்டிஃபிகேட் போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ வந்து நம்ம இப்போ நல்லா கவனிங்க. இங்கே நம்ம எந்த கொஷின்ஸும் கொடுக்கல. இங்கே வந்து நம்ம குவிஸ் ஆஃபில் தான் இருக்குது. இங்கே வேறு மெயில் ஐடி இது எதுவுமே கலெக்ட் பண்ணல. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முக்கு இந்த இதை எனேபிள் பண்ணுறேன். எதை? சர்டிஃபை இஎம்ஐ எனேபிள் பண்ணுறேன். பாருங்கள், சர்டிஃபை மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாரு எனேபிள் சர்டிஃபை இஎம் இன் திஸ் குவிஸ்ன்னு வருது. ஏன்னா அது குவிஸ்ஸாக தான் எடுத்துக்கும். நம்ம குவிஸ்ன்னு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு கெட் ஸ்டார்ட்னு கொடுக்கணும். நம்ம எனேபிள் பண்ணிட்டுமான்னு கேட்குது. ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், அடுத்த செகண்ட் என்னாச்சுன்னு பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்கே பாருங்கள், இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. இங்கே ஃபுல் நேம்னு வந்துருச்சு. இங்கே அதர் ஐடென்டிஃபைன்னு வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு கொஷின், சாம்பிள் கொஷின் வந்துருச்சு. ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. ஸோ இமெயில் ஐடி அதையே கலெக்ட் பண்ணுறது ஆப்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து டர்ன் ஆன் டர்ன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து குவிசஸ் பார்த்தா இங்கே பாருங்கள் என்னாச்சு பாருங்கள், மேக் குவிஸாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ வந்து இது குவிஸ் ஆனால் மட்டும்தான் அது ஒர்க் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பாருங்கள், சர்டிஃபிகேஷன் இஸ் ஆஃப். நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு இது எனேபிள் ஆகிருக்கு. ஆனாலும் சர்டிஃபிகேட் கொடுக்குறத ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். நாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இதை ஆன் பண்ணணும். ஜஸ்ட் ஆன் பண்ணுறோம். ரைட்டுங்களா? ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து ஆன் ஆகிடுச்சின்னு நமக்கு இங்கே டிஸ்பிளே வந்துடுச்சு. சரி, ஓகே. இப்போது இங்கே பாருங்கள், இந்த பாசிங் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். எப்படின்னா 80% மேலே எடுத்தால் மட்டும் அவனுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பு, 90% மேலே எடுத்தால் அனுப்பு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். நாம் என்ன பண்ணுறோன்னா இது நம்ம மார்க்காக கொடுக்க தேவையில்லைன்னா நம்ம என்ன பண்ணோன்னா 0ன்னு கொடுத்துடலாம். யாருக்கு ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணால் சர்டிஃபிகேட் போயிடு அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா 100% கொடுக்குறேன். ஏன்னா இது உங்களை வந்து நம்ம வந்து ஒரு கொஷினாக மாற்றியே நம்ம அனுப்பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது. இங்கே கோல்டன் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரிவ்யூ ஆல் கொடுக்குறேன். ப்ரிவ்யூ ஆல் கொடுத்தோடனே இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த நேம் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பார்த்தீங்களா? டீல் பேனர்னு இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ட்ராப்பி நிறையா இருக்குது. இதில் எது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா இந்த டீல் பேனர் ட்ராப்பி எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மெயில் ஐடியிலிருந்து ஒரு நாளைக்கு 100 சர்டிஃபிகேட் மட்டும்தான் அனுப்ப முடியும். ஏன்னா கூகுள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, 100 மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் வந்து இதில் வந்து 100 மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும் ஒரு நாளைக்கு. இல்லைன்னா 2 மெயில் ஐடி வச்சு நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் 200 அனுப்பணும்னா 2 பண்ணிக்கணும். வேறு மெயில் ஐடியிலேருந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அடுத்த நாள் ஃபில் பண்ண சொல்லலாம் அந்த ஆப்ஷன். ரைட்டு, இது முடிஞ்சதுங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இங்கே என்ன வருதுன்னா இப்போ இந்த ஆப்ஷன் வந்துருச்சு. இங்கே என்ன பாருங்கள், மெசேஜ் ஷோன் பாருங்கள் அப்பான் சப்மிஷன் பண்ணால் என்ன மெசேஜ் சொன்னோம், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிஷன், யூ ஹேவ் பாஸ்டு வில் ரிசீவ். அதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும்ன்றது ரெஸ்பான்ஸ் பண்ண உடனே மேலே காட்ட வேண்டியது. ரைட்டா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் சென்டர், யார் சப்ஜெக்ட், இமெயில் என்ன எல்லாமே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம கண்டென்ட் ஆஃப் த பாடி எதை நான் வந்து கிரேட் ஜாப்னு கொடுக்குறேன்.
ஓகே, கீபோர்டு வந்துச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், என்ன ஃபார்மேட்டில் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறோம். இது எனக்கு பிடிஎஃபாக அனுப்புவான்னு கேட்குது. வேண்டாம், டிஃபால்ட்டாக பிடிஎஃபாக தான் இருக்கும். வேண்டாம், எனக்கு இமேஜ் அனுப்பு அப்படின்னா இமேஜ் ஆனால் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வரும். இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மறக்காமல் இங்கே இதெல்லாம் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை, நம்ம கை வைக்க தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் வந்து சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துட்றோம். ஆனால் வந்து அதில் வர சர்டிஃபிகேட்டை வந்து ஏதோ லெட்டர்ஸ்லாம் இருக்கும், யூ ஹேவ் பாஸ் 100%லாம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இப்போ இருக்கிற இதுக்கு உண்டான மாதிரி தான் நமக்கு வேணும். வேர்டிங் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு இங்கே பாருங்கள், இதில் இப்போ இந்த சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணோம்னா டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் கஸ்டம் டெம்ப்ளேட்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன வேலை செய்யணும். என்னது வேலை செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நான் மினிமைஸ் பண்ணி வரேன். நமக்கு ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து 2வது செஷனில் கேன்வா அப்படின்னு எடுத்துருப்பாங்க உங்களுக்கு, ரைட்டுங்களா? கேன்வாவில் போய் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எம்டி டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் SCRT சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன். அடுத்தது இந்த திஸ் சர்டிஃபிகேட் தட் கீழே வந்து கம்ப்ளீட்டட் 2 டே ICT ட்ரைனிங். என்னைக்கு 5ஆம் தேதி 7ஆம் தேதி முடிச்சிட்டாங்க. கீழே கோஆர்டினேட்டர் கன்வீனர் போட்டிருக்கு. இப்போ இந்த நடுவில் இந்த கேப் இருக்குது. இது எதுக்காகனா இந்த இடத்துல உங்களுக்கு நேமும் கீழே அவங்க டெசிக்னேஷன் அந்த அட்ரஸ் அது ஒன்று. அதுக்காக நாமளாக ஒரு கற்பனை பண்ணி இந்த இடத்துல வந்து இவ்வளோ இருந்தால் போதும்னு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேன்வாவில் இந்த மாதிரி டிசைன் பண்ண தெரியும். அதனால் நம்ம நேராக அதுக்கு போயிடுவோம். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வரேன், வந்துட்டு நேராக திரும்ப நம்ம கூகுள் ஃபார்முக்கு வரோம். வந்துட்டுமா? இப்போ வந்துட்டு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரைட்டு, இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இங்கே என்னென்ன கொஸ்டின்றது நம்ம வருவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய கூகுள் டிரைவுக்கு வரேன் திரும்ப. இப்போ வந்து இது ஃபார்ம்ஸு. ஏன்னா வந்து இந்த தேவையான டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, இந்த டெம்ப்ளேட் அவங்க டிஃபால்ட்டாக இருக்கிறது. கஸ்டம் டெம்ப்ளேட் நம்ம எங்கே க்ரியேட் பண்ண போகிறோன்னா கூகுள் டிரைவில் தான் கூகுள் ஸ்லைடாக க்ரியேட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் கவனமாக கவனிங்க, அப்போ தான் புரியும். ஜஸ்ட் இந்த நம்மளுடைய டிரைவுக்கு வரோம். வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், நியூ போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஒரு நார்மலா இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை ஃபர்ஸ்ட் எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு. ஓகே சார், ஓகே சார், டைம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு பார்த்து சார், வேற ஓகே சார், சரிங்க சார், ஓகே சார், ஓகே. அப்போ வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பயன்படுத்தி பார்ப்போமே அதை. சரி, ஓகே. இப்போ நார்மலாக அந்த டீல் பேனரில் டெம்ப்ளேட் இருக்குது. இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இதுக்கு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம ப்ரீவியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வரேன். இங்கே வந்தோன்னே என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன். என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டேன், நேம் கொடுத்துட்டு அதர் ஐடென்டிஃபையரில் எதன்னு கொடுக்குறேன், டீச்சர்னு கொடுக்குறேன். இது வந்து நான் ப்ளூன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். பாருங்கள், சப்மிட் கொடுத்து நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிஷன். கீழே வந்து என்ன கொடுத்துருந்தாங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் சீக்கிரம் வந்துன்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மெயில் ஐடிக்கு போகிறோம். இங்கே போயிட்டு நம்ம மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அங்கேருந்து சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வந்திருக்கணும். இது வந்து நாம் ஏற்கனவே பண்ணதுக்கான இது திரும்ப ஒரு இது வந்து நம்ம எக்ஸாம் நம்ம புதுசாக அந்த லிங்க் பண்ணதுக்காக நமக்கு வந்து ஒரு ஆத்தன்டிகேஷன் மெயில் வந்திருக்கு. ஒரு ஃபார்மோட லிங்க் பண்ணதுக்காக இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இதை டவுன்லோட் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி பாருங்கள், சர்டிஃபிகேட் டிக்ளேர்ஸ் தட் தங்கராஜா மகாதேவன் டீச்சர் ஹேஸ் கம்ப்ளீட்டட் பிறகு எக்ஸாம் டைட்டில்ஸ் கோஸ் ஹியர். அந்த டைட்டில் வச்சு அங்கே என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அந்த டைட்டில் எடுத்துக்கும். அது அடுத்தது இங்கே வந்து 100%. இது வந்து நமக்கு இந்த மாதிரி 100% ஸ்கோரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால தான் நாம் வந்து நாமளாக இப்போ வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நாம் இப்போ வந்து எப்படி அந்த டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக வந்து டிரைவுக்கு போகிறோம். டிரைவுக்கு போயிட்டு நம்மளோட இதே டிரைவுக்கு போகணும்.
இதே ட்ரைவில் தான் பண்ணணும், வேறு ட்ரைவில் போய் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ட்ரைவ் வந்துட்டு நியூ வரும், வந்துட்டு கூகுள் ஸ்லைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுக்கிறோம். ரைட்டுங்களா? இந்த கூகுள் ஸ்லைட்ஸ் எடுத்துட்டோம். இதில் இந்த இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம், இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ இது வந்து ஸ்லைட்ஸுன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி தான். இது வந்து ப்ரெசன்டேஷனை தான் வந்து நம்ம ஸ்லைட்ஸ்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா அன்டைட்டில் ப்ரெசன்டேஷன் இருக்குது. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எஸ்இஆர்டி சர்டிஃபிகேட் போட்டோம். ரைட்டுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து இன்செர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அங்கே கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அப்லோட் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர். இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நம்ம டவுன்லோட்ஸில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், டவுன்லோட்ஸில் இங்கே இருக்குது, சர்டிஃபைட்னு இருக்குது. ரைட்டா? ஓகே, ஓப்பன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து சர்டிஃபிகேட் உட்காந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக வந்து இந்த ஸ்லைடுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண போகுது. இந்த நீங்கள் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணலன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் சைடில் ஒயிட்டாக தெரியும், அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் சரியாக பண்ணலான்னா அந்த இது நமக்கு தெரியும். ஓகே, இப்போது இது ரைட்டு. இப்போது இந்த மாதிரி பண்ணியாச்சா, அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸுக்காக ஒன்று சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் நீங்கள் போயிட்டு இங்கே போயிட்டு சர்டிஃபை இஎம் கஸ்டம் டெம்ப்ளேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சர்டிஃபை எம் கஸ்டம் டெம்ப்ளேட் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதில் என்னென்ன பண்ணணும், டோட்டல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இமேஜ் ஆனீங்கன்னா இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல் நேம் வந்து டபுள் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், அந்த ஃபுல் நேம் எங்கே வரணும்னா, அதாவது இமெயிலில் ஃபாலோ பண்ணி வரது அடுத்ததாக வரதை நேமாக எடுத்துக்கும். அதாவது நம்ம கூகுள் ஃபார்மில் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், கூகுள் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ண. இந்த கூகுள் ஃபார்மில் இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இமெயில் அட்ரஸ்க்கு அடுத்தது உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் நேம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது அதர் ஐடென்டிஃபையர்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது அதர் ஐடென்டிஃபையர் 2ன்னு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணும் இது. ஸோ இது நீங்கள் எங்கெங்கே வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிரும். அதுதான் இது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு நேமுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இந்த டேபில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், ஃபுல் நேம் டபுள் ப்ராக்கெட் ஃபுல் நேம் டபுள் ப்ராக்கெட் டைப் பண்ணணும். அதுதான் இங்கே வைக்க போகிறோம் நம்ம. இங்கே பாருங்கள், நான் அதே மாதிரி டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்லைடுக்கு வரேன். வந்துட்டு பாருங்கள், இன்செர்ட் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ், நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நாங்கள் டைப் பண்ண போகிறேன். என்ன பண்ணோம், டபுள் ப்ராக்கெட் போடணும். அடுத்தது ஃபுல் நேம் அதான் ஒரு நிமிஷம் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் சார். ஃபாண்ட் கலர் பிளாக்காக இருக்குது, அதனால் தெரியல, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து ஃபாண்ட் இந்த உங்களுக்கு டெக்ஸ்ட் என்ன கலரில் வரணும், ஒயிட்டாக வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒயிட் கொடுத்துட்டு ஃபுல் நேம் கொடுத்து திரும்ப டபுள் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போது இதில் பாருங்கள், இந்த இது வந்து ஆக்சுவலாக என்ன சைஸு ஃபாண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. என்ன சைஸு என்ன ஃபாண்ட் நம்ம என்ன சைஸு என்ன ஸ்டைல் எல்லாம் கொடுக்குறோமோ அதுதான் சர்டிஃபிகேட்டில் வரும் நம்மளுக்கு. இந்த ஃபுல் நேம்ன்றது என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த ஏரியில் இருக்கிறத வேறு ஏதாவது ஃபாண்ட் வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். இந்த இம்பேக்ட்ன்றதை வைக்கிறேன். ஃபுல் நேம் வந்துருச்சு. இப்போ இது வந்து ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ பெருசு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ரைட்டுங்களா, ஒரு ரைட் ஒரு 22 வைக்கிறேன் நான். சரி, இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நமக்கு ஃபுல் நேம் இவ்வளோ தான் அப்படின்னு இப்படி ட்ராக் பண்ணி விட்டுறக்கூடாது. என்னென்னா, இந்த நேம் வந்து இங்கே உங்களுக்கு சின்ன பேராக இருந்தால் இதுக்குள்ளார வந்துடும். சப்போஸ் பெரிய பேராக இருந்தால் இது நேராக போகாமல் மடித்து கீழே உட்காந்துரும். கீழே இருக்கிற டெக்ஸ்ட் மேலே ஓவர்லே ஆகிடும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இது கடைசி வரும் ட்ராக் பண்ணி விட்டுருங்க முடியும். ஸோ இந்த நேம் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. இதுக்கு மேலே நீளமாக போனால் தான் அது வரும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த ஃபாண்ட் சைஸு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இது ஒன்று வந்துருச்சுங்களா. இப்போ நேம் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறோம்.
இன்செட் டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது வந்து செகண்ட் ஒன்று ரைட்டா, இந்த இடத்துல வந்து கொடுக்குறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இதுவும் பிளாக் கலரில் இருக்குது. டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஒரு எல்லோ கலருக்கு மாற்றிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், டபுள் ப்ராக்கெட் போடுறேன். டபுள் ப்ராக்கெட் இங்கே வந்து அதர் ஐடென்டிஃபையர்னு டைப் பண்ணோம். அதர் ஐடென்டிஃபையர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இதுவும் வந்து ஃபாண்ட் சைஸு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நாம் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 மடிஞ்சிருச்சு பார்த்தியா. ஸோ நம்ம இழுத்துடுறோம். இப்போ இழுத்து விட்டுட்டு கீழே கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்றோம். ஸோ இது வந்து இங்கே கொண்டு வந்து வச்சிடறோம். இந்த நேமையும் கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி வச்சிடறோம். ரைட்டுங்களா, கொஞ்சம் இறக்கி இங்கிருந்து ஆரம்பிக்கலாம் பேரை. ஏன்னா இங்கிருந்து ஆரம்பிக்கும்போது நேம் வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருந்தாலும் சென்டராக வரும், பெருசாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சேலரேஷன் இருக்குது, அது வரணும். ஸோ இந்த அதர் ஐடென்டிஃபையரில் நம்ம என்ன கொடுக்கலான்னு இருக்கோம்னா, உங்களுடைய டெசிக்னேஷன் ப்ளஸ் வந்து ஒர்க்கிங் பிளேஸ். அப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதுக்கு நேராக கொண்டு வந்து வச்சுறேன். இங்கிருந்து ஆரம்பிக்கிட்டுன்னு யோசிக்கிறேன். நல்லா கவனிங்க, இதை வந்து ஃபுல்லாக கடைசி வரையில் தர்றேன். ஓகேவா, இப்போ இது ரைட். இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து இது லெஃப்ட்டில் இருக்குது. அலைன்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்குது, லெஃப்ட்டில் அலைன் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுவும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் லெஃப்ட்டில் அலைன் ஆகிருக்கு. எதுக்காக சொல்கிறோன்னா, அடுத்தது நம்ம ரைட்டில் அலைன் பண்ண போகிறோம். ஏன் ரைட்டில் அலைன் பண்ணுறோன்னு நம்ம சொல்கிறப்போ, இப்போது இது அதர் ஐடென்டிஃபையர் எடுத்துட்டோமா. இதுக்கு ஒன்று என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது சேலடேஷன் பண்ணோம், மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். ரைட்டா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வரேன். இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இதை சின்னது பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெருசு இருந்தால் போதும் நமக்கு. ஏன்னா இது அதிகபட்சம் 2 லெட்டரில் 3 லெட்டர் வரும். ஸோ இது என்ன சைஸு, அதே சைஸ் பார்த்துக்கிறேன். என்ன சைஸ் 22 இருக்குது. ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா, செலக்ட் பண்ணி 22 கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்போ நம்ம சரி பண்ணிக்கலாம். கலர் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. ஸோ நாம் இப்போ இது இப்படி பெருசு பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும், நீங்கள் உங்களுக்கு பேர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கிருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி மிஸ்டர் எங்கேருந்து ஆரம்பிக்கும், இந்த கடைசியில் இருந்து ஆரம்பிக்கும். எனக்கு அந்த மாதிரி வரக்கூடாது, இந்த எண்டில் வரணும்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், நம்ம இது சூஸ் பண்ணி இங்கே போயிட்டு இந்த ரைட் கார்னர் கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இந்த வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு லெட்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து அடுத்தது இருக்கும் இங்கே. இப்போது இங்கே பாருங்கள், இப்போது இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக தேவையானாலும் சரியாக நேராக வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும். இல்லை இது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, இங்கே அரேஞ்சில் போயிட்டு அலைனில் போயிட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா 2 ஈக்குவலாக மேட்ச் ஆகிக்கும். அவ்வளோதான். ஒரு நிமிஷம். இங்கே மிடில் கொடுத்தீங்கன்னா 2 ஈக்குவலாக மேட்ச் ஆகிக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு 2 கரெக்டாக நேராக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போது இது வந்து என்னென்னா, இது பெருசாக தெரியுது, கொஞ்சம் இது வேறு ஃபாண்ட்டில் இருக்குது. என்ன ஃபாண்ட் இது, இது என்ன ஃபாண்ட்டு, இம்பேக்ட். இதே ஃபாண்ட்டு இதே போல்டு பண்ணுவது, இதே ஃபாண்ட். ஓகேவா, இப்போ 2 ஈக்குவலாக இருக்குது, 2 வித்தியாசம் தெரியாது, கரெக்டாக இருக்குது. ஓகே, இது இன்னும் கூட கொஞ்சம் பக்கமாக நகர்த்தலாம் நினைக்கிறேன். ஓகே, ரைட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக செட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே வந்து இந்த மிஸ்டர் நேமு ரெண்டுமே ஒயிட் கலரில் இந்த ஃபாண்ட்டில் வரும், இந்த சைஸில் வரும். இங்கே கீழே வர்றது வந்து நம்ம இந்த சைஸில் வரும். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் டிசைன் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். இது வந்து நம்ம கொண்டு வந்து அங்கே அது கூட நம்ம லிங்க் பண்ண போகிறோம். அது எப்படின்ட்டு இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கூகுள் டிரைவில் பண்ணுறது எதுவுமே நம்ம சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகேவா, இப்போது சார் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம ஃபார்முக்கு வரோம், கூகுள் ஃபார்முக்கு வரும். இப்போ ரைட், இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் நேமே இருக்குது ரைட்டு, அது ஃபுல் நேம் இருக்கும். அதர் ஐடென்டிஃபையர் 1, இது 1வது 1 அதர் ஐடென்டிஃபையர் ரைட்டா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் இன்னொரு இது வந்து என்னென்னு கொடுக்கலாம், இது வந்து என்ன கொடுக்கலாம், டெசிக்னேஷன் அண்ட் ஒர்க்கிங் பிளேஸ்னு கொடுக்கலாம். ஓகே, அண்ட் ஒர்க்கிங் பிளேஸ் கொடுத்துட்டோம். சரிங்களா, இப்போ அது கம்பல்சரின்னு கொடுத்தோம், நமக்கு தெரியும் இல்லையா ஏற்கனவே. அடுத்தது ஃபுல் நேம் இதுவும் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறோம் ரைட்டுங்களா. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இது தேவையில்லை நமக்கு, இது ரிமூவ் பண்ணிடலாம், இதை டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணால் நமக்கு தெரியும். அடுத்தது நாம் என்ன பண்ணுறோன்னா
இங்கே வந்துட்டு இது இன்னொரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து தேர்டு இல்லைங்களா. அடுத்தது இது வந்து என்னென்னா நமக்கு வந்து அதர் ஐடென்டிஃபையர் 2. சரி ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணோம், நான் மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காப்பி பண்ணி அப்படியே போட்டேன். நம்ம இது பாருங்கள், இதில் வந்து என்ன பார்த்துருக்கோம், நம்ம ரெண்டாவது வந்து அதர் ஐடென்டிஃபை டூன் பண்ணோம், டூன் மார்க் பண்ணோம், அப்போ தான் அங்கே வந்து உட்காரும், இல்லைன்னா ரெண்டுமே அதுவே உட்காந்துரும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதர் ஐடென்டிஃபை டூன் கொடுக்கணும், கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இது சரியாயிடுச்சு. இப்போ ஓகே, இது வந்து அதர் ஐடென்டிஃபை 1, இது 2. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் திரும்ப கூகுள் ஃபார்முக்கு வரோம். கூகுள் ஃபார்ம் வந்துட்டு சேலிடேஷன் முடிஞ்சது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே இன்னொன்று கிரியேட் பண்ண போகிறோம். என்னது, நியூ கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நாம் மல்டிபிள் சாய்ஸ் பார்த்தோம், ட்ராப் டவுன் பார்த்தோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் நான் இங்கே என்ன கொஷின் கேட்க போகிறேன்னா, பாருங்கள், செஷன்ஸ் யூ ஹேவ் அட்டெண்டட் அப்படி. ஓகே, அட்டெண்டட். ஓகே, அட்டெண்டன்ட் கேட்க போகிறோம். இப்போ என்னென்னா இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நீங்கள் பொதுவாக 4 செஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ மல்டிபிள் சாய்ஸ்னா ஏதாவது ஒன்று தான் கிளிக் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செக் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஆப்ஷன் 1 எழுதிக்கிறேன். ரைட், என்ன அடிக்கிறேன், செஷன் 1, அடுத்து என்டர். ஓகே, அடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ தான் நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்காக குவிஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது 100% கொடுத்துருக்கோம். நாம் இதில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஆன்சர் கீ எடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆன்சர் கீயை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு எது கரெக்ட் ஆன்சர்னு கேட்குது. இங்கே 4மே கரெக்டுன்னு நம்ம கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், 4மே செலக்ட் பண்ணிட்டோன்னா பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குது, 4 பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் 4. நீங்கள் நான் என்ன, இது என்ன அர்த்தம்னா, இந்த 4 செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் போகணும். நீங்கள் ஒரு செஷன் விட்டிங்கன்னா உங்களுக்கு 75% தான் வரும். அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வராது. இங்கே பாசிங் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 100% கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 செஷன் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வரும், ஜென்ரேட் ஆகி வரும். இல்லைனா சர்டிஃபிகேட் உங்களுக்கு வராது. ஓகேங்களா. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், டோட்டல் பாயிண்ட்ஸ் 4 நீங்கள் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து இங்கே பாயிண்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 4 பாயிண்ட் 4மே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 100%. ஸோ வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போது இவ்வளோ தான் இதில் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம இது சர்க்குலேட் பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரைட்டுங்களா. இப்போது இந்த ரெஸ்பான்சஸ் எடுத்து ஏற்கனவே இருக்க ரெஸ்பான்ஸாக கிளியர் பண்ணிடுறேன். எல்லாமே முடிச்சிடும். ஓகே, ஏற்கனவே நான் ஒன்று பண்ணது இருக்குது, ஒன்று காட்டுது. சரி, இப்போ கொஷின்ஸ் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இமெயில் ஐடி, ஃபுல் நேமு, டெஸ்டினேஷன் வித் ஒர்க்கிங் பிளேஸு, பாருங்கள் சேலரேஷன் இருக்குது, செஷன்ஸ் யூ அட்டெண்டட்னு இருக்குது, கம்ப்ளீட் எல்லாமே இருக்குது. இது இருந்தது. இப்போ நாம் இதை ஷேர் பண்ண போகிறோம். நம்ம ஷேர் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஒரு நிமிஷம். நம்ம வந்து ரைட், இப்போ இந்த ஃபீட்பேக் ஃப்ரம் 2ல் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சர்டிஃபிகேட்டை அசைன் பண்ணலன்னோம். நீங்கள் பாருங்கள், இப்போது நம்ம வந்து சர்டிஃபைஎம் வரோம். வந்துட்டு பாருங்கள், ஸோ சர்டிஃபைஎம் கண்ட்ரோல்ஸ் ஃபஸ்ட் டைம் எனேபிள் பண்ணும்போது எனேபிள் பண்ணிட்டோமான்னு கேட்கும். 2வது தடவை இது ஏற்கனவே இந்த ஃபார்மோட லிங்காக இருக்குது. அதனால் இப்போ நம்ம இது தானே இருக்குது, டீல் பேனர் தானே இருக்குது, நாம் பண்ண சர்டிஃபிகேட் லிங்க் பண்ணோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், யூஸ் எ கஸ்டம் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட்டா, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இது என்ன பண்ணால், செலக்ட் நியூ ஃபைல்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரைவுக்கு தான் போகும். ஸோ ட்ரைவுக்கு வருது பாருங்கள். ட்ரைவுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், எந்த சர்டிஃபிகேட்டு, எஸ்சிஆர்டி சர்டிஃபிகேட், இதுதான் நம்ம பண்ணது. ஓகேவா. இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுக்குறோம். ரைட்டுங்களா. இங்கே பாருங்கள், இப்போ எஸ்சிஆர்டி சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம இப்போ இந்த லிங்க்கை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள், எப்படி சர்டிஃபிகேட் வருதுன்னு ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஓகே, இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற 100 பேருக்கு தான் சர்டிஃபிகேட் வரும். சார் சேட் பாக்ஸ் வந்துச்சா சார்? ஓகே, தேங்க்யூ சார். சப்மிட் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா சார்? சார் மெயில் வந்துச்சான்னு பாருங்க சார். செக் பண்ணுறேன். சர்டிஃபிகேட் வந்துருச்சு. ஓ, தேங்க்யூ சார். இதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கல. எல்லாரும் மெயில் செக் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் பார்க்கலாம். வந்துச்சு சார். ஓகே. இதுதான் இன்ஸ்டன்ட் சர்டிஃபிகேட். வாங்கிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். டவுட்ஸ் ஏதாவது கேட்டால் சொல்லிடலாம். சொல்லுங்கள். இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கூட. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து ட்ரைனிங் எப்படி நடத்துறோம். அநேகமா நியூ நார்மலா சர்டிஃபிகேட்ஸ் தான். சோ இந்த ப்ரோகிராம் வந்து கண்டிப்பா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. லகராஜ் ஆன்சர். சார் கேக்குதுமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொல்லுங்க சார். இருக்கு சார். இருக்கு. அதான் சார் லாஜிக் டைப் நம்ம அது இருக்கு. அந்த ஆப்ஷன் இருக்கு இதுல. சொல்றாருங்க, ஒரு நிமிஷம் இருக்கு அப்படியே. ஓகே, இப்போ பாருங்க, தெரியுதா சார்? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த ஆப்ஷனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு 4-5 செக்ஷனை ஆட் பண்ணுறேன். இப்போ இது அதெல்லாம் ஒன்று தான் சார். பார்த்தீங்கன்னா செக்ஷன் இது வந்து செக்ஷன் 1, அது செக்ஷன் ஏன்னு கொடுக்குறேன். ஏ, இது வந்து செக்ஷன் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷன் ஆட் பண்ணுறேன். செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி, இது டி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நாம் வந்து இங்கே இந்த கொஷனுக்கு நம்ம லாஜிக்கல் இது கொடுக்க போகிறோம். இப்போ இது செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு பாருங்கள், ரெஸ்பான்ஸ் வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஒரு நிமிஷம் சார். இது வந்து எல்லா கொஷின் சூஸ் பண்ணதுனால நமக்கு இதாக இருக்குது. ஒரே நிமிஷம். வேற ஒரு கூகுள் ஃபார்ம் எடுத்துக்கிறாருங்க. ஓகே, இது நான் சொல்லிடுறேன் சார். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி வேலிடேஷன் ஆப்ஷன் வரும்போது இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நாம் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணால், இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த ஆன்சர் கரெக்டுன்னு டிக் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷனுக்கு போ, இந்த ஆன்சர் கரெக்டுன்னு டிக் பண்ணால் அடுத்த செக்ஷனுக்கு போ, நம்ம இங்கே அசைன் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் எஸ்ஆர் நோ 2 கொஷின்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த எஸ்ஸை கிளிக் பண்ணால் அடுத்த கொஷின் போ, நோக்கு கிளிக் பண்ணால் வந்து எண்ட் ஐக்கான்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சப்ஜெக்ட் வைஸ். உங்களுக்கு வந்து ஒரு 4-5 சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ்ன்ட்டு. அதில் நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா
தமிழ் செலெக்ஷன் பண்ணால் நேராக வந்து செக்ஷன் ஏக்கு வந்துடுனா அங்கே இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு தமிழ் லிங்க். அடுத்தது இங்கிலீஷ்னா அடுத்து இந்த இடத்துல பியில் வந்து இங்கிலீஷ் லிங்க். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா மற்றது வியூவே பண்ண முடியாது அவங்க. அந்த மாதிரி இங்கே என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் சார் எஸ்ஆர் நோ கொடுக்கலாம். அது இது நம்ம இந்த இதாக கொடுத்த ஆன்சருக்கு கொடுத்து எல்லாமே ரைட்டுன்னு கொடுத்தனால எடுக்கல, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், வேறு ஏதாவது டவுட் சார்? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் இந்த டேட் மந்த் இயர் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா நீங்க காமிச்சப்ப நீங்க ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அந்த கேலண்டர் டிஸ்ப்ளேல இருந்துச்சு. எங்களுக்கு லிங்க் வரும்போது அந்த கேலண்டர் வரல, நாங்க கிளிக் பண்ண முடியல, நாங்க டைப் பண்ண முடியற மாதிரி இருக்கு. அப்படி வரும்போது அது அமெரிக்கன் ஸ்டைல்ல மந்த் டேட் இயர் மாதிரி மாறிக்குது. அந்த கேலண்டர் எங்களுக்கு வந்து லிங்க்ல காட்டல. காட்டுமே சார். நீங்கள் எதில் பார்த்தீங்க? மொபைலில் பார்த்தீங்க, இதில் பார்த்தீங்களா? சார் மொபைலில் வந்து நம்ம என்ன, அதாவது நீங்கள் மொபைலில் வந்து ஒவ்வொரு ப்ரௌசருக்கு தகுந்த மாதிரி மாறும் சார். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவாக இருக்கும். ஒவ்வொரு ப்ரௌசருக்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அவன் கொடுத்துருப்பான். அதனால் அது இந்த மாதிரி தான் வரும். மாற்றிக்கலாம் சார், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன் இருக்குது அதுலேயே. என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு ஆப்ஷன் மாற்றிக்கலாம். நாம ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பண்ணலாம் சார், கண்டிப்பாக. நான் சாட் பாக்ஸில் போட்டுங்களா? Thank you sir. Thank you sir. Thank you so much. Thank you so much. Thank you sir. Thank you sir. சரி, ஓகே. நிறைய புரிஞ்சிருக்கு. யாரோட டவுட் கேட்கலாம் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. கால தாமதம் பரவாயில்ல. நம்ம முழுமையான ஒரு கற்றல் நிகழ்வு வந்து அவளை பாடுபட்டோம். இந்த கூட்டத்துல பங்கு பெற்ற உங்களோட அனுபவங்களை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணணும். நீங்க வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணணும்ன்ற விஷயத்தை காட்டிலும் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ண முன்மொழிந்த நம்மளோட இயக்குனர் மற்றும் இணை இயக்குநர்களுக்கு உங்களோட நன்றிகளையும் உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும். குறிப்பா சொன்னா நல்லா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இந்த 4 ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு ஏற்பட்ட நிறை குறைகளை குறிப்பா நீங்க சொன்னீங்க அப்படின்னா அடுத்த முறை வந்து இந்த ட்ரைனிங் இனிஷியேட் பண்ணும்போது நம்மளோட அபிஷியல்ஸ் வந்து அது ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். வெரி நைஸ். அதெல்லாம் வந்து உங்களோட பாராட்டுகள்லாம் நாங்க நடத்திக்கிட்டே இருக்கோம். மாநிலத்தில் இல்ல என்ன சார், நீங்க 4 டூல் சொல்லி கொடுத்தீங்க. நீங்க இந்த டூல்ல இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். இது மாதிரிலாம் நீங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து அட்ரஸ் பண்ணி நம்ம எஸ்சிஆர் இயக்குனருக்கு வந்து நீங்க வந்து தகவலை அது வந்து அடுத்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கும். அதனால இந்த 4 செஷன்லயுமே ஒரு நிறைவான ஒரு செஷனா தான் இருக்கும். அப்புறம் இதை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளோட இயக்குநரகத்துக்கும் இயக்குனர் மற்றும் இணை இயக்குநர்கள், இதுக்கு ஒத்துழைத்த என்னோட நண்பர்கள், அது இல்லாம இந்த யூடிஐ சார்ந்த உடன்பிறப்புகளுக்கு மிக நன்றி. இதுல வந்து கலைப்பே இல்லாமல் கலந்து கொண்ட அஞ்சான் நெஞ்சம் டயட் மக்களுக்கும் மற்றும் நம்மளோட அமைச்சு பணியாளர்களுக்கும் மிக நன்றி. மீண்டும் ஒரு முறை கண்டிப்பா நம்ம வந்து இந்த ட்ரைனிங்க வந்து போடணும் அப்படின்னா உங்களோட அதிகப்படியான ரெஸ்பான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்ப பரவாயில்லையே இவ்வளவு இருக்குதே நமக்கு ட்ரைனிங் தேவை இருக்கு அப்படின்பதை நம்ம இயக்குனர் உணர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பயிற்சியோட முடிக்காம உங்க முயற்சியால திரும்ப தொடர்ந்து வந்து நம்புறேன். அதனால வந்து பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. டயட் மற்றும் எஸ்சிஆர்டிக்கு தேங்க்யூ. ஃபீட்பேக் லிங்க் அனுப்புறீங்களா? ஃபீட்பேக் லிங்க் வந்து நீங்க வந்து ஃபீட்பேக் லிங்க் அனுப்புவா. ஒரு நிமிஷம் நம்ம இதுல கூட போடுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல கூட போடுங்க. நம்ம அதை மார்க் ஷேர் பண்ணி விட்டுறலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. எல்லா மாவட்டத்திலயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க, இண்டிவிஜுவலா வச்சிருக்காங்க. அவங்க எடுத்து அந்த குரூப்ல போட்டாங்கன்னா அமைச்சு பண்ணிடலாம். அதுல இருப்பாங்க, அவங்க ஃபில் பண்ணுவாங்க, நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகே, நான் போட்டு ஃபீட்பேக் ஓகே பேரு ஃபீட்பேக் ஒன்னு போட்டுறீங்களா? சரிங்களா? ஓகே. தேங்க் யூ சார். நீங்க ஃபீட்பேக் ஃபார்ம் டிசைன் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே சார். ஓகே. Thank you. Thank you sir. Thanks to all. Congrats sir. Special thanks to Congrats. Thank you sir. Thank you so much. Thank you.
தேங்க்யூ சார் கங்க்ராட்ஸ் சார் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம் சந்தோஷம் மேடம். ஜி ஜி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க சர்டிபிகேட் தான் வாங்கிருக்கேன் நானு. எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்க. சர்டிபிகேட் வாங்கிட்டேன்றேன். சூப்பரா இருக்கு. நல்லா ஏதாவது விட்டுட்டா